மாசி மாதத்தின் சிறப்புகள். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகின்ற மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள்தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகிறது மாசி மாதம். மாசி மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது விஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய மிக முக்கியமான தினம் ஆகும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தவை. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். குறிப்பாக சங்கு சக்கரதாரியாக பெருமாள் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாள் சன்னதியை 27 முறை பிரதட்சிணம் வருவது விசேஷம். ஆலயங்களில் இந்த நாளில் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு வழிபாடு செய்ய மனம் அமைதி பெறும். இந்த நாளில் மகாலட்சுமி பூஜை, கோபூஜை ஆகியவை செய்வது மிகவும் பலன் தரும். வீடுகளில் விளக்கேற்றி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும் ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடுவதும் மிகுதியான பலன்களை கொடுக்கும். திருமண வரம் வேண்டும் இளைஞர்கள் தவறாமல் இந்த நாளில் ஆலயம் சென்று வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது மிகவும் நம்பிக்கை. மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது என்று சொல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது மாசி மகம்தான். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளில் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். மும்மடங்கு பலன்களை தரும். மாதந்தோறும் வருகிற ஏகாதசியே சிறப்பு மிக்கதுதான். மாசி மாதத்தில் வருகிற ஏகாதசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம். சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும். இந்த இரு ஏகாதசிகள் வருவது மாசி மாதத்தில்தான் வருகின்றன. உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். மாசி மாதத்தில் தெய்வ வழிபாடுகளிலும் பூஜைகளிலும் ஆத்மார்த்தமாக வழிபடுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.